ஸ்ரீமாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஏற்கனவே நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், ஆண்டு பெயர்ச்சி பலன்கள் வெளியிட்டோம். எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ரொம்ப பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி. துலாம் ராசிக்கு இந்த 2024-25 வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னேற்றங்கள், உயர் நிலைகளை தரக்கூடிய மாதமாக விளங்குகிறது. ஏன்னா துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் குழப்பங்கள், தடைகளே இருந்திருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் சுக்கிரனுடைய பலமும் புதனுடைய பலத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே நமக்கு ராகு கேது மறைவாக இருக்கிறது. குருவுடைய பார்வை 2ஆம் வீட்டில் விழுகிறது. அதாவது 2ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால துலாம் ராசிக்கு, குறிப்பாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதே போல் வீடு, இடம், வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாகனங்கள் ஏற்படும். தொழிலில் உயர்வு, முன்னேற்றம், பதவி உயர்வுகளை பெறுவார்கள். ப்ரொமோஷன் வேண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். பெரிய மனிதர்கள், உயர் பதவியில் இருக்கவங்க, நம்மோட இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள்கிட்ட நமக்கு நன்மதிப்புகள் கிடைக்கும். அரசு பதவியை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தில் உயர்நிலை பெறுவார்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அரசு வேலைக்கான யோகங்கள் வரும். வெளியூர், வெளிநாடு, வெளி இடங்களுக்கு போகும்போது அவங்களுடைய மதிப்பு, மரியாதை மேலோங்கும். ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்கு. குருவுடைய பார்வை நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. அதுபோல சனினாலும் பெரிய அளவு கெடுதல்கள் இல்லை. சூரியனோட தன்மையும் 3ஆம் வீட்டில் அமர்ந்து நன்மைகளை தருவது. புதன் நன்மைகளை தரக்கூடிய கிரகம். அதுவும் புதனுடைய தன்மையை வைத்து நாம் பார்க்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கோ, இடம், வீடு, வாகனங்கள் இந்த மாதிரி வாங்குவதற்கோ, அதாவது சுப காரியங்கள், சுப செலவுகள் செய்வதற்கான சாத்தியங்கள், யோகங்கள் வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான மாதம். இருந்தாலும் சில சோம்பேறித்தனங்கள் ஏற்படும். அதாவது காரியங்களை தள்ளி வைக்கக்கூடாது. வேற பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை தள்ளி வைக்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு அப்புறம் கிடைக்காம போயிடும். அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா உடனே பார்க்கணும், அவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாருன்னு பார்த்து அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அந்த காரியங்களை நம்ம தள்ளி வைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்தாலே துலாம் ராசிக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே சோம்பேறித்தனங்கள் ஏற்படும். வேற பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் காரியங்களை தள்ளி வைக்காமல் அந்த காரியங்கள் இறங்குவது ரொம்ப சிறப்பானது. மகாலட்சுமி வழிபாடு செய்தால் ரொம்ப புண்ணியங்களை பெற முடியும். அதுபோல் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய பிரதோஷம் சென்று இந்த பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரரை வணங்கி, இங்கே இருக்கக்கூடிய நந்தியையும் சிவனையும் வணங்கணும். நந்தி கொம்பின் நடுவில் சிவனை பார்ப்பது ரொம்ப புண்ணியம். அதாவது துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, வாய்ப்பு கிடைத்தால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சென்று நந்தியை வணங்குங்க. பிரதோஷம், பிறவியினால் வந்த தோஷங்களை நீக்குவதுதான் இந்த பிரதோஷம். பிரதோஷ வழிபாடு செஞ்சாலே ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்கும். அது மாதிரி மகாலட்சுமி வழிபாடு, லட்சுமியை வணங்கினாலும் உங்களுக்கு செல்வ செழிப்பு, தடைகளில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. லைக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நமக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு காட்ட முடியும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம், வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள், ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள்
குன்றின் மணியில் சிவப்பு கருப்பு குன்றின் மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.